தாய் தமிழர்களுக்கு வணக்கம். போன வாரம் பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்த செய்திகள் தான் வந்து ரொம்ப பரபரப்பாக நம்ம ஊடகங்களில் போயிட்டு இருந்துச்சு. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது வந்து சமீப காலமாகவே வந்து தொடர்ந்து பேசுபொருளாக இருந்துகிட்ருக்கேன். அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துகிட்ருக்க டைமில் திடீர்னு வந்து திமுக வந்து அவங்களோட மத்திய அமைச்சரவையை பெருசாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது ரெண்டும் ஒரு கோஇன்சிடென்ஸாக வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அரசியல் சொன்னாலே வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகளை வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம கோர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் சரியாக புரியும் பல நிகழ்வுகள். ஸோ இந்த விதத்தில் பார்க்குறப்ப ஒரு ஆளும் கட்சியான அதிமுக வந்து ஒரு மத்திய அமைச்சரை பெருசாக்குறேன்னு சொல்கிறது வந்து அதை எப்படி எடுத்துக்கன்னு தெரில. அதுவும் கட்சி கொடியை வந்து விஜய் ரிலீஸ் பண்ணுற சேம் அதே நாள் பண்ணது. ஆனால் விஜய் கட்சியை கொடி அறிமுகப்படுத்துகிறாருன்றது வந்து உடனடியாக ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்கூட்டியே வந்து ஒரு பெரிய இதுவோ அறிவிப்போ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து அந்த நிகழ்வு வந்து உடனடியாக பல இணையதளங்களில், சமூக ஊடகங்களில், அதே போல் ஊடகங்கள்லையும் தொடர்ந்து ஒளிபரப்பாகி அது பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு. சொல்லப்போனால் அந்த கட்சியுடைய கொடி இருக்க சின்னங்கள்லாம் வந்து என்ன, அதை டீகோட் பண்ணுறதுக்குன்ட்டு பெரிய கூட்டமே இங்கே இருக்குது. ஸோ அவங்க ஒன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் விஜய் கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழர், அவர் ஒரு தமிழர், அவர் வந்து கட்சி தொடங்குறாரு அப்படின்னா அந்த கட்சி தொடங்குறதுக்கான கட்சி தொடங்குறது யார் வேணாலும் தொடங்கலாம் இல்லையா? ஒரு இந்தியன் அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இந்திய அரசியலமைப்பில் ஒரு தேர்தலில் பங்கு பெற போகிற கட்சி எது வந்தாலும் அது வந்து எந்த ஒரு குடியுரிமை இருக்க இந்தியனாலும் கண்டிப்பாக செய்ய முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஜய் போல் ஒரு பிரபலம் ஆரம்பிக்கிறப்ப அது வந்து பல பேரை கவனத்தை ஈர்க்குது. அதே போல் ஏன் அரசியலுக்கு வராங்க அப்படின்னு ஒரு எண்ண தோற்றப்பாடு ஏற்படுது. இதனால் வந்து அது ஒரு முக்கியத்துவமான செய்தியாக மாறி போச்சு விஜய் ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திரையுலகினர் பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் சிவாஜி எடுத்துக்கிட்டு இவர் கருணாநிதி, அப்புறம் எம்ஜிஆர், அப்படின்ட்டு ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த், நேற்று வந்த கமலஹாசன், ரொம்ப நாளாக வரேன்னு சொல்லிட்டு இருந்த ரஜினி, இப்படி தொடர்ச்சியாக வந்து திரையுலகினை நோக்கியே தான் வந்து தமிழர்கள் வந்து தங்கள் தலைவரை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து விஜயுடைய கட்சி கொடி அறிமுகம் வந்து ஒரு பெரிய முக்கிய மையப்புள்ளி ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கான ஒரு மையப்புள்ளி ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிற மாதிரி அந்த கட்சி கொடியை பற்றி பல விமர்சனங்கள் பார்வை வைக்கப்பட்டது. அதே போல் வந்து விஜய் ஏன் வராரு, யாருக்கு ஒரு ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னா, இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எதை வந்து பேசினாலும் ஒரு அவநம்பிக்கை, ஒரு விளங்க முடியாத ஒரு தன்மை இருக்குது அவங்க பேசுகிற விஷயங்களில். அதே போல் எல்லாருமே சந்தேகப்படுன்னு சொல்லுவார் ஜென்ரலாக. எதையுமே சந்தேகப்படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே சந்தேகப்படு அப்படின்னு சொல்கிறது வந்து எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு சந்தேகப்பட்டு அதுக்கான தெளிவை பெறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு சின்ன சின்ன நிகழ்வுகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் சந்தேகப்படுன்ட்டு எல்லாத்தையுமே சந்தேகப்படுறது வந்து அது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை கிடையாது ஆக்சுவலி. இப்போ பார்த்தா இப்போ விஜயுடைய வராருனோன்னா அவர் ஏ டீமா பி டீமா யார் இயக்குறா, இது போன்ற பேசுபொருள் வரனால என்னதுன்னா, ஒரு உண்மையாகவே ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அவரை வந்து சந்தேக கண்ணோட தான் பார்க்குற நிலைமை உருவாகிடுச்சு. இந்த ஒரு ஒரு பொது புத்தியில் இது மாதிரி ஒரு விஷயங்களை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது என்ன ஆகிடுது, எதையுமே நம்பிக்கைப்படாமல் எதையுமே ஏற்றுக்கொள்ளாத நிலைமை தான் உருவாக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து விஜய் வந்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள், கட்சி கொடியாகட்டும், அந்த கட்சி கொடிக்காக ஒரு அந்த நிகழ்வு உருவாக்கின அந்த நிகழ்வாகட்டும், அப்புறம் அவர் கூட வச்சுருக்க ஆட்களை பொறுத்து இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விவாத பொருளாக ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் புசி ஆனந்தியாக வந்து அவர் எப்படி அதை ஒருங்கிணைச்சார் அந்த நிகழ்வை. அவங்க விஜயோடைய பெற்றோர்கள் வந்தாங்க, அவங்க பெற்றோரை சரியாக கவனிக்கலை அவர் அப்படின்ற மாதிரி ஒரு 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 விமர்சனம். அதே போல் கொடி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்றது ஒரு விமர்சனம். கொடி இருந்த சின்னங்கள்லாம் வந்து சரியான சின்னங்கள் கிடையாது, இது வேறு நாட்டு கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போல் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா,
இதெல்லாம் விமர்சனமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விமர்சனம்ன்ற அளவுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே. நம்ம வந்து குறிப்பாக எதை பற்றி பேசணும், அவர் அரசியலுக்கு வராரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி என்னென்ன செய்ய போகிறாரு, அவர் அரசியலுக்கு வரனால தமிழ்நாட்டில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது, அவர் அரசியலுக்கு வரனால யாராருக்கெல்லாம் அது வந்து யாராருக்குன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ பல கட்சிகள் இருக்குது. நம்ம பல கட்சிகள் ஊழல் கட்சிகளை பார்த்துட்டோம். ஊழல் வந்து இப்போ மலிவாக போயிடுச்சு. ஊழலை பற்றி பேசினாலே வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லாதன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எப்படி சொல்லப்போனால் நேர்மையாக சாதாரணமாக ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சால் கூட அது வந்து அவர் எவ்வளோ நேர்மையாக இருந்துட்டார், எவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்டார். அவர் கடமை தான் செஞ்சுருக்காரு. ஆனால் அது வந்து எவ்வளோ நேர்மைன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு, உயர்வாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஊழல் வந்து மழுகி போச்சு. அதனால் இன்றைக்கி அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா குறைந்தபட்சம் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத நோக்கி தான் நம்மளுடைய விவாதங்கள்லாம் இருக்கணும். ஆனால் கொடுமை என்னென்னா அது மாதிரி விவாதங்கள் எங்கேயுமே நடக்கலை. இவர் யாருக்கு என்ன பண்ணுவார், அவர் இருந்தால் இவருக்கு யார் தான் பாதிப்பு. இந்த ஊடகங்களுடைய விவாதங்கள்லாம் பார்க்குறப்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா இவர் வந்தால் யாருக்கு பிரச்சனை, எந்த கட்சிக்கு பிரச்சனை, எந்த ஓட்டு சதவீதம் ஆகும், இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார். அரசியல் எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா, இந்த அளவுக்கு ஊடகங்கள் வந்து எதை முக்கிய பொருளாக பேசுகிறோமோ அதை விட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பேசுகிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி இருக்குது. இது நான் குறையா சொல்லலை. ஆனால் இது வந்து ஊடகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. ஆனால் தாண்டி ஊடகங்கள் எல்லாமே வந்து மலிவாக போய் ஒரு அரசியல் செஞ்சுட்ருக்கு இன்றைக்கி. அதுதான் இங்கே இருக்க பெரிய சிக்கல். ஆனால் விஜய் வரதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்னென்ன நன்மைகள் ஏற்படாது, இது என்னென்ன புது பிரச்சனைகளை உருவாக்கும், இது என்ன விதமான தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரு மனிதன் வந்து தன் செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை விமர்சனம் பண்ணி அவனை ஒதுக்கி வைக்கிறதோ, அவனை வந்து வலிமை இழக்க செய்கிறதோ வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அந்த அணுகுமுறை தான் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் தொடர்ந்து என்னென்னா வந்து ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற மாதிரி எந்த ஒரு ஊடகங்களோ இல்லை அரசியல்வாதிகளோ யாருமே வந்து செயல்படுறது கிடையாது. எல்லாருமே வந்து தனக்கு அந்த இதனால் என்ன வரும், ஒரு விஷயத்தை பேசுகிறதுனால அந்த விஷயத்தினால தனக்கு என்ன நடக்கும், தனக்கு அப்படின்ற அந்த சுயநலப்போக்கு பாங்கு தான் அதிகமாக இருக்கே தவிர, ஒரு பொதுநலமாக ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்தோம், பொதுவான விஷயங்களுக்கான முயற்சியை பண்ணணுன்ற மாதிரி யாருமே திங்க் பண்ணுறது கிடையாது. இது இந்த இந்த இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்குனது தான் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில். இந்த கட்சி, அதாவது விஜய் கட்சி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அவர் கொள்கை அந்த மாநாடு அடுத்த மாதம் நினைக்கிறேன், அடுத்த மாதம் நடத்த போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாநாட்டில் அந்த கட்சி கொடியை பற்றி அவருக்கு விளக்கமும் அப்புறம் கட்சி கொள்கைகளை பற்றி அவர் சொல்கிறது வந்து ஒரு தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு கட்சி கொடி அவர் அறிக்கையவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து அதை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்கல. ஆனால் அதுக்கே உட்காந்து 1 வாரம் 2 வாரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி கொள்கைலாம் சொன்னால் ஒவ்வொரு கொள்கையில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எவ்வளோ நாள் பேச போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து எந்த கொள்கை சொன்னாலும் அவருடைய இந்த உறுதிமொழிலாம் பார்க்குறப்ப, அந்த கட்சியுடைய உறுதிமொழியெல்லாம் படிக்கிறப்ப ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்கள் அந்த தமிழ் மொழிக்கான இது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வரவேற்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் தொடர்ந்து வந்து அவர் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றாமல் டக்குன்னு வந்திருக்காரு. வந்தது வந்து அதுவும் குறிப்பாக வந்து சட்டசபை அப்படின்னா ஒரு மாநில கட்சிக்கான தேவை என்னன்றதை நோக்கி தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மிக சிறப்பான இதுவாக பார்க்குறேன். ஏன்னா மத்திய அரசில் வந்து இன்றைக்கி என்ன தான் தமிழர்கள் வந்து கடுமையாக என்ன செஞ்சாலும் செய்ய முயற்சி பண்ணாலும் 40 எம்பி அந்த 40 எம்பினால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கடைசியாக பல நாட்கள் பார்த்தோம். அந்த எடப்பாடி ஆட்சியை பார்த்தோம், கருணாநிதி ஆட்சியை பார்த்தோம். எல்லாத்துலேயுமே வந்து அந்த 40 எம்பிகளை வச்சு தன் குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும்னு தான் பார்க்குறாங்க தவிர, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதை நம்ம ரெகுலராக பார்த்துட்டோம். அதே போல் வந்து இந்திய ஒன்றியம்ன்ற ஒரு பெரிய ஒன்றியத்தில் 40 எம்பின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கூட்டணி அரசாக வர சமயங்களில் அதுக்கு ஒரு பலம் இருக்குமே தவிர, ஒரு தனிப்பட்ட கட்சியாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான பலம் எதுவுமே இருக்காது. அதே போல் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லாத கட்சி 40 எம்பி இருந்தாலும் பலன் கிடையாது. நம்ம அதை ரொம்ப தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம்.
அந்த வகையில விஜய் கட்சி வரட்டும். அவரோட கொள்கைகள சொல்லட்டும். கொள்கைகள சொல்ல பண்ணி அந்த கொள்கைய பத்தி விவாதிப்போம். அதுதான் வந்து சிறந்த அணுகுமுறையா இருக்கும். அத விட்டுட்டு என்ன தெரியல இந்த YouTube இந்த இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்து அ ஓவர் இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓவர் இன்ஃபர்மேஷன் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, எத பத்தி பேசணும், எத பத்தி பேசக்கூடாது, எது தேவை, எது தேவையில்லாம தேவையில்லன்ற மாரி ஒரு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை போக்கு இல்லாம, எத வேணா எத பத்தி பேசினாலும் பரவால்ல. ஏதாவது ஒரு வைரல கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி தான் எல்லாருடைய ஊடகங்களும் அ ஊடகங்கள் பொது ஊடகங்களும் சரி, இல்ல வந்து சமூக ஊடகங்களும் சரி, அத நோக்கி தான் நகருது. இது ஒரு சரியான நிலைப்பாடு இல்ல. மக்கள தெளிவுபடுத்துறதுக்கான விஷயங்கள்ல இறங்குறது தான் முக்கியம். மக்கள தெளிவுபடுத்தி மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அ இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம். ஒரு 10 பொருள் இருக்கு. ஒரே ஒரே தேவைக்கான ஒரே பொருள் 10 விதத்தில இருக்குன்னா, அத சூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 3 பொருள், 4 பொருள் இருந்துச்சுன்னா, அத சூஸ் பண்றது ஈஸி. ஆனா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே நிகழ்வு விஜய் கட்சி தொடங்குன ஒரு நிகழ்வு. அது அது உருவாக்கிய பரபரப்பு வந்து சமூக ஊடகங்களும், இணையவழிகள்லயும், அது இணையதளங்கள்லயும், அப்புறம் ஊடகங்கள்லயும் போட்டது. இதுதான் பேசணும், அதுதான் பேசணுன்ற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு மாரி அ பல விமர்சனங்கள் டீகோட் பண்றான். அது இதுன்னு நடந்துச்சு. பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முக்கியம் இல்ல. எல்லாம் குப்பைகள் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வாரம் கழிச்சு அதெல்லாம் 1 வாரமோ, 2 வாரம் கழிச்சு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அடுத்து மாநாட பத்தி வந்தோம்னா, மாநாட பத்தி பேச ஆரம்பிச்சுருவோம். இதெல்லாம் நடக்கப்போது. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.